லூக் சாப்டர் 8ல் ஒரு அமேசிங்கான ஒரு ஹீலிங் டெஸ்டிமனி ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த டெஸ்டிமனியை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகலாம். லூக்கா சாப்டர் 8 அந்த 42லேருந்து 48 வேர்சஸ் வரைக்கும் நம்ம அப்படியே படித்தோம்னா அந்த என்டையர் ஹீலிங் மிராக்கில் வந்துட்டு நம்ம அதில் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல இயேசு திரளான கூட்டங்களுக்கு மத்தியில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த 42 வேர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அத்தனை ஜனங்களும் அவரை தேடி அந்த இடத்துல வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தின் மிகுதி அதிகமாக இருந்தது. அதுக்குள்ளே அவர் ஸ்குவீஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது 43வது வசனம் என்ன சொல்லுது, அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. கிட்டத்தட்ட 12 வருஷம் இந்த பெரும்பாடு, இந்த ப்ளீடிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது டார்மெண்ட் ஆகி 12 இயர்ஸாக ஷீஸ் ட்ரைட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் எதுவுமே அந்த இடத்துல அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கல. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் இழந்து கூட அதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்குமான்னு இவங்க தேடி பார்த்தோம். எந்த ஒரு தீர்வும் இல்லை. இப்போ ஃபைனலாக அந்த நோ ஹோப் சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்காங்க. இந்த வியாதி 12 வருஷமாக அவங்கள துரத்திக்கிட்டு வருது. இதுலேருந்து ஒரு விடுதலையை தேடி அவங்க கம்ப்ளீட்டாக போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் டிசீஸ் 12 வருஷம் இருக்கணும் போது அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும், நடக்க முடியாது, உடம்புல இருக்கிற எல்லா சதைகளும் இந்த ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டயர்ட்னஸ் ஈஸியாக ஆகும். ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒரு பேனிக் அட்டாக்ல இருப்பாங்க. எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. அந்த நோ ஹோப் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால, இந்த பெயின் அண்ட் அகனி கண்டினியூஸாக இருக்கிறதுனால மரணமே பரவாயில்லையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டெத் கன்ஃபெஷன்ஸும் அவங்க மைண்டில் ஜாஸ்தி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க, இயேசுவுடைய அந்த வல்லமைகளை பற்றி பேசியிருக்காங்க. அதை அவங்க கேட்டு இயேசுவின் இடத்துல நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேனானால் நான் சுகமாவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர ஆரம்பிச்சுது. அப்போது அவங்க தேடி கண்டுபிடிச்சி இயேசு எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத லொக்கேட் பண்ணி தென் ஷீ டிசைடட் டு கோ. அப்போ அந்த கூட்டம் நெருக்கடி அதிகமாக இருக்கிற இடத்துல தன்னோட வியாதியோட பிரச்சனை எப்படியாவது சால்வ் ஆகணுன்ற அந்த ஃபெய்த்தில் அந்த ஸ்குவீஸ் பண்ணி அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போய் இயேசுவோடைய வஸ்திரத்தை அவங்க தொடுறாங்க. 44வது அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுக்கு பெரும்பாடு நின்று போயிற்று. அப்போ அந்த வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்ட உடனே இந்த 12 வருஷம் ட்ரீட் பண்ண முடியாத இருந்த ஒரு வியாதி அப்போவே ஒரு ஹீலிங் நடந்துருது. அந்த பெரும்பாடு அதோடு நின்று விடுகிறது. அப்போ உடனே இயேசு அந்த இடத்துல இருந்து என்ன கேட்குறார், என்னை யார் தொட்டது என்று கேட்கிறார். அப்போது அப்போஸ்தலர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கூட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால, இவ்வளோ கூட்டம் இருக்கிறதே யார் தொட்டார்கள் என்று கேட்கிறீர்களே ஐயரே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போ அவர் சொல்கிறார், யாரோ என்னை தொட்டாங்க, எனக்குள் இருந்த ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல 47ல் அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அப்போ என்ன ஆகுறாங்கன்னா, அவங்க அடுத்து வெளியில் வந்துட்டு எதனால் இயேசுவை தொட்டாங்க, 12 வருஷம் தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையில் தினம் தினம் செத்து பொழைத்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தினால வந்து இயேசுவை அவங்க தொடுறாங்க. தொட்ட உடனே தீர்க்க முடியாத அந்த வியாதி அப்போவே ஒரு தீர்வு பெற்று ஒரு விடுதலை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலும் சாட்சி சொல்கிறாங்க. அப்போது இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்குறார். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அப்போ இயேசு அந்த இடத்துல சொல்கிறார், ஸ்திரீயே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசத்தினால நீ அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டுட்ட. அந்த விசுவாசத்தில் நீ நம்பிக்கையோடு இருந்ததுனால சந்தேகப்படாமல் அந்த சுகத்தை நீ உன்னுடைய சுதந்திரமாக நீ எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடன்கொள், சமாதானத்துடனே போ. இதுவரை அவங்கள துரத்தி வந்து கொண்டிருந்த அந்த சமாதானத்தை அழித்து கொண்டிருந்த அந்த வியாதி, அவங்களை தினம் தினம் கலங்கடித்து கொண்டிருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவினிடத்தில் வந்து தொட்ட பொழுதே தீர்வு பெற்றுக்கொண்டார். அப்போ இந்த என்டையர் மிராக்கில் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங். இயேசுவோடு இருந்த அந்த டெஸ்டிமனி மேனிஃபெஸ்டேஷனில் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் வந்து ஹை லெவல் ஃபெய்த். அதாவது நான் இருக்கிற கண்டிஷன் பற்றி நான் யோசிக்க மாட்டேன், என்னுடைய ஒரே டார்கெட் இயேசுவை போய் நான் தொட வேண்டும்.
அவரை தொட்டு விட்டால் நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த வசனம் அப்படியே நிறைவேறிற்று. இன்னொன்று, இந்த டெஸ்டிமனியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார், ஒருத்தர் என்னை தொட்டார்கள், எனக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லுகிறார். அப்போது விசுவாசத்தோடு போய் இயேசுவை தொடும் பொழுது ஒரு வல்லமை புறப்படுகிறது. அதுதான் விடுதலை தருகிற வல்லமை. அப்போ இந்த பேஷண்ட் ஃபிசிக்கலாக நடக்க முடியாது, அந்த கூட்டத்து மத்தியில் அவங்களால சுவாசிக்க முடியாது, அந்த ஜனங்களை ரெசிஸ்ட் பண்ணி உள்ளே போக முடியாது. ஆனால் அவங்க நுழைஞ்சு வர்றாங்க. அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா, எப்போ நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நான் சுகமாவேன்னு எப்போ டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அந்த ஸ்பீக்கிங் லைஃப் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அப்போவே அந்த ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஹீலிங் ஸ்டார்ட்ஸ் இந்த மைண்ட். அதுதான் நம்ம சொல்கிறது. அப்போ மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, 100% எனக்கு சுகம் உண்டு, நான் இயேசுகிட்ட போகிறதுனால 100% ஐ வில் ரிசீவ் இட், அவருடைய தழும்புகளாக நான் ஏற்கனவே சுகமாயிட்டேன் அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸ்பீக்கிங் லைஃப் அதை தன்னுடைய வாயினால் அறிக்கை எடுக்கிறாங்க. ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அவரவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருக்கிறதுலே இந்த ஸ்ட்ராங் பவர் என்னென்னா, பவர் ஆஃப் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அப்போ இவங்க அந்த இயேசுவை தொட்டாலே போதும்னு டிக்ளேர் பண்ண உடனே அந்த சுகம் வர ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக அவங்க அந்த இடத்துல நடந்து போய் இயேசுவை தொட்டதுமே ரட்சிப்பு அவர்களுக்கு விட்டது. அப்போ இயேசு அந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது, உன் விசுவாசத்தோடு நீ தேவனை தொட்டேரானால் எல்லாவித விடுதலையும், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ இன்றைக்கி ஃபிசிக்கலாக நம்ம போய் இயேசுவை தொட முடியாது. ஆனால் இயேசுவை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நாம் சுகமாகவும் விடுதலையாகவும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்படின்னும் போது அந்த இயேசு என்ன நம்ம எங்கே போய் தொட முடியும்? அதுதான் வசனம். யோவான் 1:1 தெளிவாக சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானது தான் இயேசு கிறிஸ்து. அப்போது இந்த பைபிளில் எந்த ஒரு வசனத்தை ஓரத்தை போய் தொட்டாலும் விசுவாசத்தோடு இதிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். அந்த வல்லமை நம்மை விடுதலையாக்கும். அப்போ இன்றைக்கி 12 வருஷம் 20 வருஷம் எத்தனை வருஷம் பெரும்பாடில் நம்ம மாட்டியிருந்தாலும், அது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து தகராறாக இருக்கலாம், இல்லை தீர்க்க முடியாத நம்மளை கலங்கடித்து கொண்டிருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் இயேசுடைய வசனத்தை தொட்டேன்னா நான் சுகமாவேன், நான் விடுதலை ஆவேன் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வசனத்தை தியானித்து ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். அந்த வல்லமை தான் விடுதலையின் வல்லமை. அவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் தன் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி ஆத்மாவே அழிவிலிருந்து தப்பிவித்தார். Psalms 107:20. அப்போ இந்த வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பெரும்பாடான வியாதி தான், தொல்லைகள் தான், கஷ்டம்தான். ஆனால் இந்த வசனத்தை நம்ம தொட்ட உடனே அந்த வசனத்திலிருந்து பை டிஃபால்ட் ஒரு வல்லமை புறப்பட்டு நம்மளை விடுதலையாக்கும். அது எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வசனத்தில் தான் இருக்குது. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம போகணும். அப்போ அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தி இழந்து விட்டால், சுகத்தை இழந்து விட்டால், சமாதானத்தை இழந்து விட்டால், அப்போ எல்லாம் நொடிந்து போய் எல்லாம் முடிந்தது என்று இருக்கிற நேரத்தில் அந்த இயேசுவை தொட்டும் பொழுதே அவர் சொன்ன வார்த்தை அதுதான், சுகத்தையும் பெற்றுக்கொண்டால் திடன்கொள், சமாதானத்துடனே போ. என்ன சமாதானம்? இத்தனை வருஷம் சமாதானம் இல்லாமல் நீ அழுது புலம்பிக் கொண்டு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். எப்பொழுது நீ இயேசு இடத்துல திரும்பி வந்து விட்டாயோ, இயேசுடைய வசனத்தை விசுவாசத்தோடு தொட்டு விட்டையோ, இனி நான் உனக்கு என் சமாதானத்தை தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான், என் சமாதானத்தை தருகிறேன், உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, கலங்காமலும் திகையாமல் இருங்கள். அப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டால், சமாதானத்தை பெற்றுக்கொண்டால், தைரியத்தை பெற்றுக்கொண்டால். இப்போ அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தைரியத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியும் கொடுத்திருக்கிறேன். அப்போ இயேசுடைய வசனத்தை நம்ம தொடும் பொழுது, விசுவாசித்து அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பயம் விலகும். நம்மை கலங்கடித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாகவே முடிவுக்கு வரும். இன்று கண்ட எகிப்தினை நான் இனி காண்பதில்லை என்ற வசனம் ரியாலிட்டியில் நமக்கு வரும். அது வரைக்கும் முடியாது, இதற்கான வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் நம் விசுவாசத்தோடு இயேசுவை தொடும் பொழுது, தேடும் பொழுது, அவரை தொடும் பொழுது நாம் அந்த வல்லமையும் சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த டெஸ்டிமனியில் பார்த்தீங்கன்னா அது அமேசிங். அந்த 2-3-4 வேர்ஸில் அந்த டெஸ்டிமனியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம் அந்த டார்ச்சரஸ் டார்மெண்டிங் ப்ராப்ளம் வித்தின் மினிட்ஸில் ஒரு எண்டுக்கு வந்துடுது.
அப்போ இயேசு கேட்ட விஷயம் அதான், என் வல்லமை புறப்பட்டு போயினது, யார் என்னை தொட்டதுன்னும் போது அப்போஸ்தலர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. அந்த ஸ்திரீயும் தயங்கி நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அவங்களும் தைரியமாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருந்து தொட்ட உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்போ யோசிச்சு பாருங்கள், திரளான ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சி அந்த இடத்துல வரும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். அதுவரை அவிசுவாசியாக இருந்தவர்களும் இயேசுவை விசுவாசிக்க தொடங்க ஆரம்பித்தார்கள். அதுதான் நடக்கும். இன்றும் நம்ம இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்மை சுற்றி இருக்கிற திரளான ஜனங்கள் இயேசுடைய அன்பையும் இயேசுடைய வல்லமையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் நம்ம விசுவாசத்தோடு நிலைச்சி நின்று கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு நான் ஜெயம் எடுப்பேன், வெற்றி பெறுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நின்னோம்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு. இந்த விடுதலை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுப்பவர்களாக கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து அனுப்புவார். அதனால தான் உலகம் சொல்லுகிறது, தன் ஆஸ்தியெல்லாம் இழந்து கூட சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் இலவசமாய் வந்து இலவசமாய் பெற்றுக்கொண்டார். இயேசுவினிடத்தில் வந்து தொட்டவுடனே அந்த வல்லமை, அதுதான் சுகம். அப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை நம்ம இந்த வசனத்தை தொடுவோம், விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். அந்த ஸ்திரீ அறிக்கை பண்ணுறான், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த் அட் இட் ஸ்பீக். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம கேன்சர் வியாதியில் இருக்கலாம், இல்லை எந்த வியாதியில் இருந்தாலும் இயேசுவிடத்தில் நான் சுகத்தை பெறுவேன். அவர் வசனத்தை நான் தொட்டு விட்டேன், நிச்சயமாக எனக்கு சுகம் உண்டு. இந்த வியாதி என்னை எதுவும் செய்யாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் எந்த காரியம் நடக்காது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபெய்த். அந்த மைண்டில் அந்த ஃபெய்த் வந்ததுமே பாடியில் அதை மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.